ஜெய் பீம். ஜெய் பீம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சமத்துவ தலைவர் அருமை அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு இதய அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கங்களை முழக்கமிட்டு ஐயா கன்சீராம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆவடி நகராட்சியிலே திருமுல்லவாயில் பகுதியிலே திறமுனை விளக்க பொதுக்கூட்டம் அமைத்திருக்கும் அருமை அண்ணன் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சவுந்தரராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய போர்வால் தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சமாஜ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நாகலிங்கம் அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அறிவிக்கின்றேன். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நாகலிங்கம் திரு ராஜேந்திரன் வரவேற்புரை ஆற்றிருக்கும் சாதுமணி சங்கர் அவர்களுக்கும் எனது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்ட ஒன்றிய பகுதி செயலாளர்கள் அனைவர்களுக்கும் என் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அங்கே சந்து பொந்து எல்லாம் மறைந்து கொண்டு ஒன்றிய உளவுத்துறைகளே திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இங்கே உளவுத்துறை செயல்படுகிறதா இல்லை அது செயலிழந்து விட்டதா என்று தெரியவில்லை. அப்படியேப்பட்ட இந்த உளவுத்துறை மறைந்து இருந்து வீடியோ பதிவு செய்ய வேண்டாம், மேடையிலே அமர்ந்து பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவினை எதற்காக எடுத்திருக்கிறோம், இந்த விழாவினை எதற்காக நாங்கள் இந்த திருமுல்லவாயில் பகுதியிலே எடுத்திருக்கிறோம் என்பதை ஐயா சமத்துவ தலைவர் இந்தியாவினுடைய மிக பெரும் மாபெரும் தலைவர் கன்சீராம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் சென்று திண்ணை பிரசாரம் செய்து தெருமுனை கூட்டங்கள் நடத்தி மக்களை நேரடியாகவோ சந்தித்தால்தான் நாம் மேடை போட்டு பேசுவதோ மக்களை நாம் ஒவ்வொரு நாளும் தினமும் சந்திக்க வேண்டும் என்று அவர்களுடைய கொள்கை கோட்பாடில் அவர் தினமும் ஒவ்வொரு ஊர் பகுதிகளுக்கும் சென்று திண்ணை பிரசாரம் செய்தார். அந்த திண்ணை பிரசாரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை 3 முறை இரும்பு மங்கை அம்மையார் மாயாவதி அவர்கள் ஆட்சி ஆண்டார்கள். ஆகவே தமிழகத்தினுடைய இன்று நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்றில் இன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒன்று, மக்கள் நலன் கருதி எந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட மாடல் அரசு, இவர்கள் எல்லாம் கர்ம வீரர் காமராஜர் செய்த ஆட்சியை வைத்துக் கொண்டு நாடகத்தை இன்று வரை நடத்தி வருகிறார்கள். நாம் முதலில் நமது சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இன்று சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? உளவுத்துறை அவர்களுக்கு மட்டும், அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் உளவுத்துறை செயல்படுகிறது. எளிய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நசுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த உளவுத்துறை செயல்பட மறுப்பதையே. இந்த உளவுத்துறை ஒரு மாபெரும் தலைவனை தமிழகத்தில்
எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்படுவது ஒரு சிறையில் இருந்து திட்டம் தீட்டி ஏவன் குற்றவாளியாக வந்திருக்கிறார். வெக்கமா இல்லை? உங்களுக்கு சூடு சுரணை மானம் ஈனம் இல்லையா? ஒரு ஜெயில் உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவன், ஜெயிலிலே இருக்கக்கூடியவன் ஒரு ஆயுள் தண்டனை குற்றவாளி. அவன் எப்படி அங்கே செயலிலே திட்டம் தீட்டியது? ஒரு காவல்துறைக்கு இல்லை, உளவுத்துறைக்கு. உங்களுக்கு தெரியவில்லையா? இதை நாங்கள் கேட்டால் நாங்கள் ஆகாதவன், நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் ரவுடிகள் எப்படி சித்தரிப்பீர்கள்? ஒரு தலைவனை சிறையில் இருந்து திட்டம் தீட்டி கொலை செய்து அந்த கொலைக்கான ஏவன் குற்றவாளியாக கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறியே இந்த திராவிட மாடல் அரசு, நான் கேட்கிறேன், இந்த நேரடியாக கேட்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மானம் சூடு சொரணை இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு சிறை குற்றவாளி, ஒரு முதல் குற்றவாளியாக நீ செய்கிறியே, சாட்சி போடுகிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? இப்போ சமீபத்தில் நெல்லையில் நடந்த ஜாகிர் ஹுசேன் படுகொலை, அந்த படுகொலைக்கு முன்பு ஒரு காவல்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அவர் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை நீங்கள் காவல்துறை என்னை கண்டு என்னை பாதுகாக்குங்கள் என்று சமூக வலைதளத்திலே பதிவிடுகிறார். அவர்களை பாதுகாத்தீங்களா? திராவிட மாடல் அரசு எதை பாதுகாக்கிறது? அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய மறுமதம் பிரச்சனை, அவருடைய பிள்ளைய பிரச்சனை, சாராய ஏதாவது பிரச்சனைகள், தடுப்புகள் ஏதாவது இருந்திருந்தால் அதை தடுப்பு. ஒரு சமூகம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியே, ஒரு சமூகம் எப்படி பாதிக்கப்படுகிறது, அந்த சமூகம் எப்படி வீழ்த்தப்படுகிறது? இளைஞர்களுடைய நிலைமை இன்று, எளிய ஏழை மாணவர்களுடைய நிலைமை இன்று கஞ்சாவிலே தில்லாடி கொண்டிருக்கிறார்கள். போதையிலே இன்று அவர்கள் தன் நிலை தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போதையை ஒழிக்க காவல்துறைக்கு துப்பு இருக்கா? இந்த கஞ்சாவை அழிப்பதற்கு காவல்துறைக்கு துப்பு இருக்கா? இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, இளைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது சீர்கொண்டு அவர்களை மேம்படுத்த வேண்டும். சின்னஞ்சிறு சிறார்கள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் இந்த கஞ்சா பழக்கத்திற்கும், இந்த ஊசி பழக்கத்திற்கும், இந்த போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி கிடைக்கிறார்களே, இவர்களுக்கு நீங்கள் என்ன விடை சொல்ல போகிறீர்கள்? என்ன விடை சொல்ல போகிறீர்கள்? இவர்களை பாதுகாப்பது யார்? அதற்காக தான் நான் சொல்கிறேன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆசை, எங்களை ஒரு ஜாதிக்குள்ள சுருக நீங்க நினைப்பது மூடர்களுடைய எண்ணம், முட்டாள்களுடைய தனம். எங்களுடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், தமிழகத்தை ஒரு நாள் நாங்கள் ஆண்டு தீருவோம், அந்த முதலமைச்சர் சீட்டை நாங்கள் பெற்றே தீருவோம் என்று போர் முழக்கமிட்டவர். இந்த போர் முழக்கத்தை நீங்கள் வீழ்த்தப்பட்டது ஒரு ஆம்ஸ்ட்ராங். இன்று பல லட்சம் ஆம்ஸ்ட்ராங்கள் உருவாகிவிட்டார்கள் தமிழகத்தில். தமிழக அரசு இந்த ஆண்டு முடித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு உங்களுக்கெல்லாம் பாடை கட்டுவதற்காகத்தான் தமிழகத்தில் இன்று பல பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியமா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 அரசியல் மாற்றத்தை தமிழகம் சந்திக்கவில்லை என்றால் இந்த தமிழ்நாடு போதைக்கும், போதையில்
வறுமையில் தள்ளாடும் தமிழகமும் விழுந்துவிடும் என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்தியாவிலே அரசியல் சாசனத்தை அண்ணல் அம்பேத்கர் எழுதி வைத்த அந்த புரிதலோடு அரசியல் செய்து கொண்டிருப்பது நமது அம்மையார் மாயாவதிஜி அவர்கள். யாராவது அரசியல் சாசனத்தைப்படி அரசியல் செய்தது உண்டா? அரசியல் செய்திருக்கிறார்களா? அப்படி அரசியலில் என்ன உங்களுக்கு இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? முதலில் ஒரு அரசியல் தலைவன், கர்ம வீரர் எப்படி அரசியல் களம் கண்டார், அரசியலிலே எப்படி அவர் நகர்த்தினார்? அவர் இறக்கும் போது பல ஆயிரம் கோடிகள் சொத்து இருந்ததா? இன்று தமிழகத்தில் இருக்கும் அனைத்து எம்எல்ஏ மந்திரிகளுடைய சொத்தை பறிமுதல் செய்தால் இந்தியாவுக்கே பட்ஜெட் போடலாம். ஏன்? சாதாரணமாக நான் டீ கடை நடத்தினேன். டீ கடை நடத்தியவருக்கு ஏதியா 1000 கோடி. இங்கே நான் ரவுடிசம் செய்து கொண்டிருந்தேன். அந்த ரவுடி வார்டு கவுன்சிலர் ஆகிறான், அவனுக்கு ஏதியா 100 கோடி. இதையெல்லாம் உளவுத்துறை, இதையெல்லாம் இடி, இதையெல்லாம் சந்திக்காது. இடி ஒரு ஈடின்னு ஒண்ணு வருதுங்க தமிழகத்துல. ஆனா அப்ப வந்து போற மாதிரி இந்த ஒரு படத்துல வடிவேலு காமெடி, அந்த சரத்குமார் இந்த வடிவேலு காமெடி மயிலி அப்படி வந்துட்டு போற மாதிரி வரும். ஈடி வர்ற மாதிரி வரும், வந்துட்டு போவோம். அந்த எந்த கதையே தெரியாது, வர்ற மாதிரி வரும். இங்க புடிச்ச இத வரைக்கும் ஈடியோட வழக்கு விசாரணை தமிழகத்தில் எந்த நிலையில் உள்ளது? இந்த அரசு, ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கை தருமா? இந்த தமிழ்நாட்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற என் மக்களே, தயவு கூர்ந்து நன்றாக கேளுங்கள். இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் மக்களை வளர்ப்பதற்கு, பிள்ளையை வளர்ப்பதற்கு மிகவும் அரும்பாடுபடுகிறோம். வாடகை வீட்டில் இருந்து கொண்டு வாடகை கட்டாமல் வருமானத்தை பிள்ளைகள் மீது செலுத்தி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் இன்று நாச வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசு இந்த போதையை ஒழிக்காவிட்டால் அந்த போதையில் எத்தனை இளைஞர்கள் இன்று சின்னபடமாக அவர்கள் நிலை தடுமாறி சட்ட ஒழுங்குகள் எவ்வளவு கேவலமாக சந்தி சிரிக்கின்றது இந்த தமிழகத்தில். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அது யானே தெரியலங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்பு, என்ன இது? இந்த ஆட்சி இது எதுக்கு? இதுக்கு ஆட்சி வேற பேரை மாத்தி வச்சுக்கலாம். இதுக்கு வேற திராவிட மாடலா இருக்கு. திராவிடம் இதுல வேற ஒரு கூத்து சொல்லுவாங்க பாருங்களேன். அங்க எல்லாருமே இருந்துகிட்டே நாங்க திராவிட மாடல்ல எல்லாமே பண்றோம். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? 1000 ரூபாய் இளைஞர் மகளிர்களுக்கு உதவி தரோம். 1000 ரூபாய் நீ உதவி கொடுக்குற. அட பாவி, 26 ரூபாய் கோட்டருக்கு ஏத்துற. பொண்டாட்டிக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற. ஒரு நாளைக்கு குடிக்கிற கோட்டர்ல ஒரு கோட்டருக்கு 26 ரூபாய் ஏத்திருக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு 2 கோட்டர் குடிச்சா எவ்வளவு? மாசம் எவ்வளவு? வருஷம் எவ்வளவு? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சரி, 1000 ரூபாய் கொடுக்குற. 6 ரூபாய் கட்டி கரண்ட் பில் இன்னைக்கு 8 ரூபாய் போயிச்சா? பாவீங்களா? மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ஏடா யூ இறக்க இருக்கா? நீங்க உங்க அப்பாங்க சேர்த்து வச்சிருக்கிறாரு சொத்து, அது போதாதா உங்களுக்கு? அது போதாதா உங்களுக்கு? நேர்மையா ஆட்சி ஆள வேணும். நம்ம ஆட்சி அதிகாரத்தில், ஆட்சி பீடத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லையா உங்களுக்கு? சத்தியமா கேட்கிறேன், உங்களுக்கு எண்ணம் இல்லையா? அப்படிலாம் எங்க அப்பா ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருந்தாருன்னா நான் இப்பயே பாருங்க நேர்மையா, அவ்வளவு நேர்மையா இருப்பேன். சொல்லுங்க பாக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு நிதி தரேன். என்னையா இலவசன்ற பேர்ல ஒண்ணு கொடுக்குற, நீ யாரோடைய தலைய போட்டு உருட்டுற?
அதாவது பின்னாடி வாமா உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு சேலையை உருவி போற கும்பல் இது. எது சேலையை உருவி போற கும்பல் இது. இந்த கும்பல்கிட்ட இருந்து நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களை? ஆகவே தமிழக அரசு மக்களுடைய நலன் கருதி நீ ஆட்சி செய்யாவிட்டால் 2026 நீ ஆட்சியில் அந்த அகற்றப்படுவாய் என்பதை நான் தெளிவுடன் கூறக்கொள்கிறேன். முதலில் வாக்களிப்பவர்கள் யார்? உனக்கு 2000 கோடி 3000 கோடி இருக்கிறவங்க தான் வந்து ஆட்சி அந்த நீ வரணும்னு சொல்லிட்டு வந்து ஓட்டுல கியூல நின்று ஓட்டு போடுறாங்களா? பாமர மக்கள், என்னை போன்ற ஒரு பாமர மக்கள் கியூவில நின்று லைனில் நின்று வாக்களிக்க வருகிறார். அப்படி வாக்களிக்க வருகின்ற ஒரு ஏழையை நீ எவ்வளவு துன்புறுத்துகிறாயோ அவ்வளவும் துன்புறுத்துகிறாய். அதாவது ஒரு பழமொழி ஒரு உண்டு, திருடன் வருகிறான் சொம்பை எடுத்து உள்ளே வை என்ற ஒரு பழமொழி போல் அங்கே எடுத்து வைக்கிற இடமே திருட்டு இடமாக இருந்தால் என்ன செய்வது? ஆகவே பேர் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இனி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடாது, அகற்றப்பட வேண்டும். ஏன்னு நன்றாக சிந்தியுங்கள். ஒரு சாதா வார்டு கவுன்சிலர் இருந்து ஒரு எம்எல்ஏ மந்திரியில இருந்து கணக்கு பண்ணுங்க. எங்கேயாவது இடி வந்தா அங்கிருந்து 100 கோடி. இப்ப பாருங்க, இடி வந்து விளையாட்ட தமாசா வந்து கோபாலபுரம் சுத்தி இப்படி போய் இப்படி வந்து அந்த சாராய கம்பெனிக்கு போயிருக்கு. 1000 கோடி ஊழல், அதுக்கு மேலே இருக்குன்னு. அப்ப யாரு விட்டு காசு? சாராயம் யாருங்க குடிக்கிறது? யாரு சாராயம் குடிக்கிறவன்? உழைக்கிறவன், தின கூலி உள்ளவன், அந்த போதையினுடைய தன்மை அறியாதவன், அந்த குடியை குடிக்க கடைக்கு சென்று அங்கே குடிக்கிற இடத்தில் விலை அதிகமாக இருந்தாலும் சரி அதை கொடுத்து வாங்கி குடிக்கிறார். அப்போது அந்த பணம் யாருடையது? மக்களுடையது அல்லவா? மக்கள் உழைப்பு அல்லவா? அந்த உழைப்பை மக்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கு இந்த அரசுக்கு என்ன வேண்டாமா? நான் கேட்கிறேன், மக்களுடைய உழைப்பிலே புடுங்குறாயை சாராய வித்து அந்த சாராய பணத்தை வாங்கி ஒருவேளை கல்விக்கு, ஒருவேளை மருத்துவத்திற்கு, இல்லைன்னா மருத்துவம் சரியா செய்யலாம். ஒரு பையன் வந்து அம்மாவை கேன்சர் ஹாஸ்பிட்டல், அந்த அதுக்கு பேர் வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, அவங்க அம்மாவை இட்டு போய் அங்க ஏதோ சேர்த்திருக்கிறான். அதுக்குள்ள ஏதோ ஒரு மாத்திரை அந்த டாக்டர் பாலாஜி அவர் வந்து ஏதோ பண்ணியிருக்கிறான், பையன் குத்திட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் தாயை விட மேலானது எதுவும் இல்லை, கடவுளே இல்லை. கடவுள் தாய்க்கு கீழே தான். அப்படி கடவுளுக்கு மேலான அந்த தாயை மருத்துவம் பார்ப்பதற்காக சென்ற ஒரு பகனை அவனை கத்தி எடுத்தும் குத்து அளவுக்கு ஒரு மனநோயாளியாக மாற்றியது யார்? அரசுதானே. இந்த பிரச்சனையை அரசுதானே ஏற்க வேண்டும். தயவு செய்து கூறுங்கள், அரசுதானே கையாள வேண்டும். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஏழை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அவனுக்கு நீதி கிடைக்குமான்னு பாருங்க. ஒரு ஏழை, நீங்க காவல்துறைக்கு போங்க, அந்த காவல்துறை அந்த ஏழைக்கு நீதி கொடுக்குமா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் அதை சந்தித்திருக்கிறேன். அதே பணக்காரன் ஒரு கைபேசியில் பேசி அந்த விஷயத்தை சரி செய்வான். ஆனால் நல்ல வேளை இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் இந்த RSS சண்முகர்களுடைய கும்பல் அனைத்து இடத்திலும் அதிகாரிகளையும் நகர்த்தி விட்டன. ஆகவே மேல் பதவியில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளும் கிட்டத்தட்ட 50% அதிகாரிகள் RSS பின்புலம் உள்ளவர்கள்.
25% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் போட்ட நபர்கள். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியை அகற்ற பாடுபடுவர்கள் யார் தெரியுமா? உங்கள் துறையை, காவல்துறையை வைத்திருக்கிறீர்களே, அந்த காவல்துறைதான் உங்களை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு பாடுபடுகிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், வாக்களிப்பவன் ஏழை, வாக்களிப்பவன் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன். உங்களுக்காக குரல் கொடுத்து அந்த குரல்களை எல்லாம், குரல் வலைகளை எல்லாம் யார் நசுக்கிறார்கள்? யார் நசுக்கிறார்கள்? உங்கள் துறைதான். நீதி, இந்த மண்ணிலே நீதி எப்போ கிடைக்கும் என்று சொன்னால், இந்த நீதியை கிடைக்காது, நாம் தட்டி பறிக்க வேண்டும். ஆகவே எனது மக்களே, இந்த திருமுள்ளவாயல் பகுதி மக்களே, எனது அருமை அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களை இந்த பகுதியிலே அவர்கள் ஏழை சின்னத்தை ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு திண்ணை பிரசாரம் செய்வார் என்று நம்புகிறேன். நாம் களமாடுவது பணப்பணத்தோட, குண்டர்களோட, அரசியல் ரவுடிகளை வைத்துக் கொண்டிருக்கும் அரசியல் டானோட மோதுகிற நிலைமை நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாம் கருத்தியல் ரீதியாக எப்பொழுதும் எங்களுடைய நிலைப்பாடு கருத்தியல் நிலைப்பாடு. எங்கள் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன வகுத்து தந்தாரோ அந்த பிரகாரம் தான் எங்களுடைய பிரசாரம், எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கடமைப்படுகிறேன். நமது 2026 எம் பொன்னான மக்களே, தமிழகத்தில் மோசமான போதை நன்றாக தெரிந்து பாருங்கள். இந்த ஒரு மாதம் செய்தித்தாளை எடுத்து பாருங்கள். அங்கே கோபாலபுரத்திலே 2 பேர் வெட்டி கொலை நார்மலா நடக்கும். சேலத்துல கூட அந்த ஜான் என்றவரை காருக்குள்ளே வச்சு வெட்டினாங்க. அது சட்ட ஒழுங்குல வராது. அது சட்ட ஒழுங்கு என எதிரி பண்ணிக்கணும். ஆனா ஒரு மணல் குவாரி, கல் குவாரியை எதிர்த்து ஒரு போராடிய ஒரு இஸ்லாமிய தோழனை லாரி ஏத்தி கொண்டு திருப்பி ரிவர்ஸ் ஏத்தி கொள்றான். ஒருவேளை ஆட்சியாளர் சொல்லிருப்பாரோ இல்லையோ, யோ எத்தனை முறை ஏத்தன? ஒரு முறை தாங்க ஏத்தன, இன்னும் 2 முறை ஏத்து. சாப்பிட்டியா? சரி, செத்து போயிட்டான், பாத்துக்கோ. எங்க வருவான்? யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? எல்லா இடத்துலயும் அவங்களே இருந்தா நம்ம என்னங்க பண்றது? ஜட்ஜியும் அவங்க ஆளே இருக்கான், போலீஸ்லயும் அவங்க ஆளு. அங்க பாரு 144 போட்டாங்க மதுரையில, முருகன் கோயில் எங்களுதுன்றாங்க. அட பாவீங்களா, அதையும் விட்டு வைக்கிறது இல்லையா? ஏடா, முருகன் பாரம்பரிய தமிழனுடைய கடவுளியாது, முருகன் எங்களுது வேலை தூக்கிற. அப்ப நாங்களா யாரு? அதையும் சரி, நீங்க அதையும் எடுத்து போறீங்க. அங்க போறான், இது 144 போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, மதுரையில 144 போடுறாங்க. மதுரையில 144 போட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறான். இது அந்த மாவட்ட எஸ்பிக்கு தெரியாதா? இல்ல அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சட்ட ஒழுங்கை யார் பேணி காக்குவது? இது கேள்விக்குறியா இல்லையா? ஒரு காவல்துறையில் பணிபுரிந்த, இப்ப சமீபத்தில் நடந்த ஜாகிர் ஹுசேன் படுகொலை மனச்சாட்சி உருட்டவில்லையா? அவர் சொல்லி இருக்கிறார் வீடியோவில், எப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உன் மனைவி கையில் நான் உணவு அறிந்திருக்கிறேன். ஆனா நீ அவர் சொல்றாரு, நீ எப்படியோ நீ காவம் பண்ண மாட்ட, நீ யாருக்கு காவம் பண்ணுவன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் உயர் அதிகாரி, ஒரு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற அதிகாரி. அப்ப இது உடனே ஒரு முதலமைச்சர், அது அவர் துறையில் இருக்கிறவர் ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்?
யாரு, என்ன காரணம், உடனே அவர் கூப்பா, அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடு, அது என்னன்னு கொடு, ஒரு விசாரணை அமைங்க, அது என்னன்னு செய்யுங்க. செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒருவேளை அங்க ஏதாவது போட்டி கிட்டி போச்சோன்னு தெரியல. அதனால இனிமே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பாடத்தை நாம் கற்றிருக்கிறோம். வாழ்க்கையில் நான் சொல்ல ஒரு சிறுதுளி இந்த விஷயத்தை உள்நோக்கி கேட்கவும். வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பாடமே நமக்கு மிக வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பாடம்தான் நிலைத்து நிற்கும். ஆகவே உங்களுடைய இந்த தமிழகத்தை சீர்குலைத்தது போதும். இனி 2026 தமிழகம் முழுவதும் யானையை கொண்டு சென்று இந்த யானைக்கு வாக்களித்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அனைத்து சமூகங்களுக்கும் இந்த யானை சின்னத்தில் வாக்களித்தால் நீதியான ஆட்சி, நிலையான ஆட்சி நாங்கள் தருவோம் என்று ஒவ்வொரு தொண்டனும் பிரகடனம் செய்து அதன் பிரகாரம் திண்ணை பிரசாரம், துண்டறிக்கை, முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கையாளுவது, ஒவ்வொரு வீடுகளுக்கும் துண்டறிக்கை வழங்குவது. இப்படி வழங்கினால் நம்மளுடைய இலக்கு, நமது வெற்றி எட்டாக்கணி அல்ல, எட்டுங்கணி. உங்களுக்கு இன்னும் ஐயா கன்சிராமன் அவர்களுடைய வரலாறை படித்து அவர்களுடைய பிரசார நுணுக்கத்தை கற்று நீங்கள் தமிழகத்தில் களவாட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.